பொதுவாகவே நம்ம கலாச்சாரத்தில் அண்ணி அப்படின்னா அம்மாவுக்கு நிகரானவங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றது உண்டு. நம்மளும் அப்படித்தான் பழகுவோம். அந்த மாதிரி அண்ணியை அம்மாவா பார்க்க தெரியாத ஒருத்தனுடைய வாழ்க்கையில நடந்த கொடூரமான தண்டனை அப்படின்னு தான் இதை சொல்லணும். அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, இந்த நபர் யாரு, இவங்க எந்த ஊர் சேர்ந்தவங்க, அப்படி அவன் பண்ண தப்பு என்ன அப்படிங்கிற பத்தி இந்த கிரைம் கேஸை நம்ம பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கால மேல குத்தவக்கரை அப்படின்னு சொல்லி பகுதி இருக்கு. அங்கே வீரநாகோவில் பகுதியை சேர்ந்தவர் லட்சுமணன். இவருக்கு 35 வயசு. இவருடைய அப்பா பேரு ரவிச்சந்திரன். இவருக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த பொண்ணு பேரு அஞ்சலி தேவி. இந்த 2 பேருடைய அழகான குடும்ப வாழ்க்கையில 2 பெண் குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறாங்க. இவர் எங்க வேலை பார்க்குறாருன்னா, கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல ஒரு தற்காலிக பணியாளராக வேலை பார்க்குறாரு. எவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கையை பாருங்க. ஏன்னா காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ற பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல வேலை, சூப்பரா போயிட்டு இருக்கு லைஃப். இவருடைய அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னா, ஆடைக்காரன் சத்திரம் அப்படிங்கிற பகுதியில் அப்பா அம்மா இருக்கிறாங்க. அதான் சொந்த வீடு இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு பக்கத்துல அவங்க பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேர் ராமச்சந்திரன். இவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா, ஏடிஎம்கேல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு மனிதர் அங்க லோக்கல்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரைஸ் மில் வச்சிருக்கிறார், நிறைய லாரிகள் வச்சிருக்காரு. ஒரு அந்த மணல் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்றதாகவும் சொல்றாங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நபர். இவருக்கு 2 மனைவிகள். மனைவி பேரு, ஒருத்தவங்க பேரு சசிகலா, இன்னொருத்தவங்க பேரு சத்திய அரசி. இவங்களுடைய வாழ்க்கையை என்ன பெரிய சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த கிரைம் கேஸுக்குள்ள வரக்கூடிய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர புராதனமான பேர், நம்ம மதிக்கிற பேரா இருக்கும். ஒருத்தர் பேர் லட்சுமணன், இவர் பேர் ராமச்சந்திரன், சத்தியவதி, சசிகலா. இப்படி இந்த பேருக்கெல்லாம் தொடர்பு கொண்டு கடைசியில் பாருங்களேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்பா அம்மாவை பார்க்க போற இந்த லட்சுமணன் என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பக்கத்துல இருக்கிற அண்ணன் ராமச்சந்திரன் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசி பழகிட்டு வர்றது வழக்கம். அவருடைய 2 மனைவி இல்லையா ராமச்சந்திரனுக்கு, அதனால 2 மனைவிக்கு 2 வீடு கட்டி கொடுத்து 2 பேரும் தனித்தனியா வச்சிருக்காரு. 2 மனைவிகள் கூடயும் மூத்த மனைவி கூட 2 நாள்னா, இளைய மனைவி கூட 2 நாள்னு ஒவ்வொரு 2 நாளா மாத்தி மாத்தி அவங்க கூட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றார் ராமச்சந்திரன். ரொம்ப எப்படியே போயிட்டு இருக்கு. அவர் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த லட்சுமணன் அந்த குடும்பத்துக்கு போறது வரைக்கும். அப்படி போன லட்சுமணன் 2வது அண்ணி கூட அப்படியே பேசி பழக ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பழக்கம் நாளடைவில் எப்படி ஆச்சுன்னா கள்ள தொடர்பா மாறிடுச்சு. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு இல்லீகல் கான்டாக்ட் உருவாயிருது. அதுக்கப்புறம் அதோட நின்றுருந்தா கூட பரவாயில்ல, மூத்த அண்ணி இருக்காங்கல்ல, அந்த அண்ணி கூடயும் அவங்க வீட்டுக்கு போகும்போது இதே மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க அந்த லட்சுமணன். அவங்க கூடயும் ஒரு இல்லீகல் கான்டாக்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 அண்ணிகள் கூடவும் தவறான பாலியல் தொடர்பு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த லட்சுமணன். எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு முறையற்ற காமம், இல்லீகல் கான்டாக்ட் வெளி உலகத்துக்கு வராம போகவே போகாது. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாசகம் ஒன்று இருக்குது. அதாவது, நெருப்பை யாருக்கும் தெரியாம மடியில கட்டி வைக்க முடியாது ரொம்ப காலத்துக்கு அப்படின்னு. நீங்க நெருப்பை மறைச்சு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுவே எரிச்சிட்டு வெளியில வந்துடும் அப்படிங்கிறது அதோடைய கான்செப்ட் இல்லையா? அந்த மாதிரி இந்த லட்சுமணன் ரொம்ப காலத்துக்கு மூடி மறைச்சு ஒரு சில பல மாதங்களா அந்த 2 அண்ணிகள் கூடயும் பாலியல் தொடர்புல இருந்துட்டே இருந்திருக்காரு. ஆனா இது மெல்ல மெல்ல வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ராமச்சந்திரனுடைய காதுக்கு இது போன உடனே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா எந்த ஒரு கணவன் தன்னுடைய 2 மனைவி கூடயும் ஒருத்தன் பாலியல் உறவு வச்சிருக்கான், அது சொந்த தம்பி அப்படிங்கறது ஏத்துக்க முடியும். உடனே பயங்கரமா டென்ஷன் ஆகி என்ன பண்றாருன்னா, இவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கர டென்ஷன் ஆகி ராகுல் அப்படிங்கிற ஒரு உறவுக்காரோட சேர்ந்துக்கிட்டு ஊரு ஃபுல்லா தேடி அலைகிறாரு. இவர் பயங்கர கோபத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த லட்சுமணுடைய குடும்பத்துல அப்பா அம்மா, லட்சுமணுடைய சொந்த தம்பி, அவருடைய ஒய்ஃப் அஞ்சலி எல்லாருக்குமே தெரிய போய், லட்சுமணனை இனிமே இந்த ஊர்ல இருக்காத, இருந்தீங்கன்னா உனக்கு ஆபத்து, எங்கேயாவது வெளியில போய் தங்கிடு, இந்த பிரச்சனைலாம் சமாளிச்சதுக்கு நீ வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் பண்ணி விடுறாங்க. இவர் எங்க வந்து தங்குறாரு அப்படின்னா, 3 மாசத்துக்கு முன்னாடியே சென்னையில இருக்கிற ஆவடி பகுதியில் உங்க சொந்தக்காரங்க வீடு இருக்குது. அங்க வந்து இந்த தலைமறைவாயிரம் யாருக்கு, இந்த ராமச்சந்திரனுக்கு தெரியாம இங்க வந்து சொந்தக்காரங்க வீட்டுல ஓடி ஒழிச்சு இங்கிருந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தகவல் மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா நம்முடைய கணவனை வந்து கொன்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச அஞ்சலி தேவி என்ன பண்ணாங்கன்னா, 3 மாசத்துக்கு முன்னாடியே கொள்ளிடம் பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்றாங்க. என்னுடைய கணவனுக்கு இந்த மாதிரி லைஃப் த்ரெட் இருக்கு, கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு 2 தரப்பையும் பேசி சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது நீங்க சொந்தக்காரங்க தானே, நீங்களே பேசி முடிச்சுக்கங்க அப்படின்னு இதை ஒரு லைட்டர் வெயிட்டா எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப அதுக்கப்புறமும் கூட இந்த ராமச்சந்திரன் அவர் அடங்காத கோபத்துல நான் இவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சதா தெரியுது. அப்படி தேடி அலையும் பொழுது ராமச்சந்திரன் இந்த அஞ்சலி தேவிட்ட வந்து எங்க அவங்களுடைய வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா எனக்கு தெரியல, அவன் எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க மறைக்கிறாங்க.
அப்போ அவர் என்ன டிமாண்ட் பண்றாருன்னா, எனக்கு 10 லட்சம் கொடுக்கணும், இல்லைன்னா உன்னோட வீட்டை எழுதி கொடுக்கணும், அது மாதிரி பண்ணீங்கன்னா உன் வீட்டுக்காரர் நான் வந்து உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதா இந்த அஞ்சலி தேவி சொல்றாங்க. இதுதான் இந்த கேஸ்ல எனக்கு புரியாத இடமா இருக்குது. என்னுடைய மனைவிகள் கூட தொடர்புல இருந்தவங்க மேல கோபமா இருக்கிறது ஒரு வகையில நம்ம அந்த கோபத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த பணம் கேட்டு அதுக்கு சமன் பண்றது, இது எந்த லாஜிக்ல கேட்டாருன்னு தெரியல, அப்படி நினைச்சாங்க புரியல. ஆனா அந்த அவங்க ஒய்ஃப் வந்து அதை சொல்றாங்க, இப்படி 10 லட்சம் கேட்டாரு, நான் வந்து என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது மன்னிச்சிருங்க மாமா, உங்க காலில் கூட விழுவுறேன்னு சொல்லி அவங்க அஞ்சலி தேவி காலில் விழுந்து கதறினதாகவும் சொல்றாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஆவடியில் இருந்து இந்த தன்னுடைய கணவனுக்கு நீங்க ஊர் பக்கமே வந்துடாதீங்க, வந்தா அவங்களை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அஞ்சலி தேவி. இந்த இன் பிட்வீன்ல என்ன நடந்திருக்குன்னா, இந்த லட்சுமணனுக்கு ராமச்சந்திரனுடைய 2வது ஒய்ஃபும் ஃபோன் பண்றாங்க. அந்த ஆடியோவும் யூடியூப்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி தொடர்புல இருக்கிறத போட்டு கொடுத்ததே மூத்தவ தான், மூத்த பொண்டாட்டி தான், அவ தான் நம்ம கிட்ட இந்த மாதிரி நம்மளுடைய இல்லீகல் கான்டாக்ட் வந்து என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்றன்னா, என் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து சொல்றாரு, என்னுடைய மூத்த பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு தான் உன்னைய நான் கல்யாணம் பண்ணேன், ஆனா நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உன்னையும் கொள்ளணுமா என்னையும் கொள்ளணும்னு அவர் சுத்திட்டு இருக்காரு. அதனால நீயும் மூத்த அண்ணியும் சேர்ந்து பேசின விஷயங்கள், அந்த எவிடன்ஸு, போட்டோஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் அவருக்கு தெரியுற மாதிரி அனுப்பிச்சு விடு, அவர் காண்டாகட்டும், அவருக்கு தெரியட்டும் அவருடைய மூத்த பொண்டாட்டி ஒன்றும் பத்தினி இல்லை அப்படின்னு 2வது பொண்டாட்டி சொல்றாங்க. அவங்களுடைய நினப்ப பாருங்க. அதாவது தான் பண்ணது தப்புன்னு தெரியல, அதை இன்னொருத்தவங்க கூட இருந்ததையும் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்றாங்க. இதையும் கேட்டுட்டே இருக்கிறாரு இந்த லட்சுமணன். இப்படியே அவங்க ஒளிஞ்சு மறைஞ்சு எப்போ வாழ்வோம் சாவோங்கிறது தெரியாம அப்படி ரொம்ப பரபரப்பாகவே போயிட்டு இருக்கும் பொழுதுதான் 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த மாதம் செப்டம்பர் 19 நினைக்கிறேன், அந்த நாளில் இவர் ஆவடியில் தன்னுடைய மனைவி கூட இவர் வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த வீடியோ காலுக்கு பின்னாடி அந்த ராமச்சந்திரன், உறவுக்காரர் ராகுல், இன்னும் 4 பேர் சேர்ந்து வந்ததாக சொல்லப்படுது. அந்தவங்களாம் வந்து உங்கள் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இந்த லட்சுமணனை பிடிச்சி ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. திருப்பி இந்த அஞ்சலி தேவி அந்த ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி, மாமா விட்டுருங்க, என்ன நடக்குதுன்னு கேட்கும் பொழுது, இன்னும் ஒன்றும் முடியல, நான் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரான். அங்கிருந்து கட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. காலில் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் கொலை நடந்திருக்கு. எப்படின்னா, இந்த லட்சுமணனுடைய கழுத்து அறுக்கப்பட்டிருக்குது, அவருடைய உடம்புல பல்வேறு குத்து காயங்கள் இருக்குது. பெரிய குத்தவகரை பகுதியில் இருக்கிற ஒரு வாய்க்காலில் இந்த பாடியை தூக்கி போட்டு அவங்கெல்லாம் ஓடி போயிருக்காங்க. அவங்க இன்னும் சரண்டர் ஆகலை. போனவங்க ராமச்சந்திரன், ராகுல், இன்னும் கூட போன அந்த 4 நபர்களையும் கைது பண்ண போலீஸ். இது ரொம்பவே பரபரப்பாக மயிலாடுதுறையில் பேசப்படுது. இறந்து போன லட்சுமணுடைய மனைவி அஞ்சலி வந்து கண்ணீரும் கம்பளையுமா 2 பெண் குழந்தைகளை வச்சுட்டு தவிச்சு மீடியாக்களில் பேசிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சோக முடிவுக்கு காரணம் இந்த லட்சுமணன். பேரை பாருங்க, லட்சுமணன், ராமர், சத்தியவதி, எவ்வளோ அழகான பேரெல்லாம் வச்சுட்டு வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா. இன்றைக்கும் ஒரு முறையற்ற காமம் வந்து ஒரு குடும்பத்தோட அழிவு, ஒரு மிக படுபயங்கரமான மரணத்தில் தான் கொண்டு வந்து விடுங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு முக்கியமான உதாரணம். இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, சொந்த அண்ணி 2 அண்ணிகள் கூடயும் ஒருத்தனுக்கு எப்படி இந்த மாதிரி பாலியல் உறவு வைக்கிறதுக்கு அவனுக்கு தோணுச்சுன்னு தெரியல. அதுவும் காதலிச்ச மனைவியை ஏமாத்திட்டு, இது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயல்னு நான் பார்க்குறேன். இந்த நபர்கள் நம்ம உண்மையிலேயே ராமச்சந்திரன் வந்து அவருடைய கோபம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் மரணம் வந்து கொலை யாருனாலையும் ஆதரிக்க முடியாத ஒன்று. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வாழ்க்கையை எழுந்து நிற்கிற அந்த அஞ்சலி, இந்த 2 குழந்தைகளோட எல்லாமே என்ன ஆகும்? இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் அரசு ராஜா. நன்றி, வணக்கம்.